So welcome back, dear students. ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதனால வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து லிசன் பண்ணுங்க. சரியாமா? ஓகே, ஸோ given the function w is equal to z cube where w is equal to u plus ib. ஓகே, z வந்து u plus ib கொடுக்கல, w is equal to u plus ib. Show that u and v satisfy the Cauchy-Riemann equation and prove that the families of the curves u equal to c1 and v equal to c2 are orthogonal to each other. So first என்ன கொடுத்திருக்காங்க, என்ன ப்ரூஃப் பண்ணனும், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க w is equal to z cube. அதுல w வந்து நம்ம எப்படி எழுதலாமா, u plus ib ன்னு எழுதலாமா. அந்த u வும் v யும் வந்து Cauchy-Riemann equation satisfy பண்ணுன்னு சொல்லணும். செகண்ட் திங் வந்து ரெண்டு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் கொடுத்திருக்காங்க, அது ரெண்டும் வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் ப்ரூஃப் பண்ணணும். ஆர்த்தோகனல்னா வந்து என்னது, அதனுடைய ஃபர்ஸ்ட் கர்வோட ஸ்லோப் இந்த செகண்ட் கர்வோட ஸ்லோப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், -1 வரணும். நீங்க இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க, m1 into m2 equal to -1. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ரெண்டு கர்வ் வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோம். m1 m2ங்கிறது என்னது அப்படின்னா அதனுடைய ஸ்லோப். ஸ்லோப் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த யூவும் வியும் Cauchy-Riemann equation சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். அப்போ Cauchy-Riemann equation சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த யூவோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியணும், வியோட வேல்யூ நமக்கு தெரியணும். சோ அதுக்கு நம்ம given வந்து யூஸ் பண்றோம். சோ givenல என்ன இருக்கு, w is equal to z cube where w is equal to u plus ib. யூசுவலா நம்ம z நம்ம எப்படி எழுதுவோம், x plus iy ன்னு எழுதுவோம். So therefore w is equal to x plus iy the whole cube. சோ அடுத்து நம்ம என்ன பண்றோம், அதனுடைய ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a plus b the whole cube ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு வந்து w is equal to இப்படி கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா குரூப்பிங் பண்றோம். சோ குரூப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் w is equal to இப்படி கிடைச்சிருக்கு. பட் given என்ன கொடுத்திருக்காங்க, w is equal to u plus ib ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம w க்கு பதிலா u plus ib க்கு நம்ம எழுதலாம். சோ அப்ப எனக்கு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரியல் பார்ட்டை கம்பேர் பண்ணலாம், இமேஜினரி பார்ட்டை கம்பேர் பண்ணலாம். சோ ரியல் பார்ட்டை கம்பேர் பண்ணா எனக்கு u ஓட வேல்யூ வந்து x cube minus 3xy square, இமேஜினரி பார்ட் வந்து 3x square y minus y cube. இப்ப நான் Cauchy-Riemann equation சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லணும். அப்ப ux uy கண்டுபிடிக்கிறேன், vx vy கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கு, ux vy ஈக்குவலா இருக்கு, uy minus vx ஈக்குவலா இருக்கு. So therefore they are satisfying the Cauchy-Riemann equation. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ரெண்டுமே வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் அதர்னு வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். அப்ப ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், செகண்ட் கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்னா என்னது, அதனுடைய சேஞ்ச், அந்த ஸ்டார்டிங் இனிஷியல்ல இருந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் போது அங்க என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது. சோ அது நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கலா நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபரன்சியேஷன் நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம dy by dx வந்து ஃபர்ஸ்ட் கர்வ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி செகண்ட் கர்வுக்கு நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு -1 வரும். சோ ஃபர்ஸ்ட் கர்வ் எனக்கு என்ன, u equal to c1. நமக்கு ஆல்ரெடி இப்பதான் நம்ம u ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். u வந்து என்ன, x cube minus 3xy square. சோ அதை நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x cube minus 3xy square equal to c1. சோ எனக்கு தேவை வந்து dy by dx தான் வந்து எனக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், with respect to x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3x ஸ்கொயர் வரும், செகண்ட் டேர்ம்ல வந்து x உம் y உம் இருக்கு. சோ அப்ப நமக்கு வந்து இங்க என்ன போடணும், uv மெத்தட் அப்ளை பண்ணணும். அப்ப x into y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y into dy by dx. இங்க பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் இல்ல, டிஃபரன்சியேஷன். அப்புறம் y ஸ்கொயர் into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, c1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இதுல நம்ம சிம்பிளிஃபை பண்ணி dy by dx ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப dy by dx equal to எனக்கு என்ன வருது, x square minus y square by 2xy. அப்ப இந்த dy by dx நம்ம வந்து m1 எடுத்துக்கிறோம். சோ m1 equal to இது. செகண்ட் கர்வ் என்ன கொடுத்திருக்காங்க, b equal to c2. b க்கு நமக்கு வேல்யூ தெரியும், 3x square y minus y cube. இதே நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ அப்ப இங்க எனக்கு வந்து x ஸ்கொயர் இருக்கு, y இருக்கு. சோ அப்ப நமக்கு வந்து uv மெத்தட் இங்க அப்ளை ஆகும். சோ x square into dy by dx வரும்,
பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அப்புறம் வந்து y வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, y கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிருக்கு. யூவி மெத்தட், யூவி இத முதல்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லை, இத முதல்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் 2x இன்டூ ஒய் தான் எழுதுவோம். பட் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எழுதியிருக்கேன், அதனால ஒரு பெரிய இஷ்யூ இல்லை இது. ஸோ y கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 3y ஸ்கொயர் இன்டூ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிவை பை டிஎக்ஸ் ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது நம்ம வந்து செகண்ட் கர்வோட ஸ்லோப் அது. ஸோ அதை நம்ம m2 எடுத்துக்கிறோம். அப்போ m2 எனக்கு மைனஸ் 2x. அப்படின்னா இவங்க வந்து அட் பாயிண்ட்ல அதை பார்த்துருக்காங்க, அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ m2 ஈக்குவல் டு இது. இப்போ m1 m2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது, -1. -1 வந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகனல். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், செகண்ட் கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்லோப் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்சியேஷன் dy by dx தான் நம்மளுடைய ஸ்லோப். ஸோ இப்போ dy by dx ஃபர்ஸ்ட் கர்வும் கண்டுபிடிக்கணும், செகண்ட் கர்வும் கண்டுபிடிக்கணும். இங்க நம்ம பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணல, டிஃபரன்சியேஷன் பண்றோம், அது ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் டிஃபரன் dy by dx m1 எடுத்துக்கணும், செகண்ட் இதை வந்து m2 எடுக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு -1 வந்துச்சுன்னா they are orthogonal to each other. ஸோ இதோட நம்ம வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 4 மட்டும் ரிமைனிங் இருக்கு. அது வந்து நம்ம இதுக்கு முன்னே பார்த்த சிமிலர் ப்ராப்ளம் அதுதான். அதுல வந்து ஒரு ப்ரூஃப் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.